உங்க புள்ளிட்ட மாத்திரத்துக்கு நீங்க நிறைய அழுதிருப்பீங்க, நிறைய கவலைப்பட்டிருப்பீங்க, நிறைய கெஞ்சிருப்பீங்க, நிறைய துடிச்சிருப்பீங்க. திஸ் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இதான் சான்ஸ். வேர்ல்டுல யாருக்கும் கிடைக்காத தாய்மார்களுக்கு கிடைச்ச மிக முக்கியமான சான்ஸ். அக்கார்டிங் டு சைக்காலஜி படி ஒரு பெரிய சான்ஸ். 24 டேஸ் ஒரு புள்ளைய ஒரு பழக்கத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். 24 டேஸ். சோ உங்க பிள்ளைகள் எந்த நாளும் காலையில எழும்புறதுக்கு அவங்கள பழக்கம். இது சாதாரணமா விலங்குகளுக்கு எல்லாம் நடக்கும். கோழி இருக்குது, 6 மணிக்கு கூட்டுக்கு அனுப்பணும். ஏய் கோழிங்க வா, கோழி குஞ்சுகளே, ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு துறப்பாங்க, நீ போகணும். புரியுமா? புரியாது. 10 நாளைக்கு துரத்தி பாருங்க, 11 மணிக்கு அது டைமை பார்த்துட்டு ரோட்ல போறோம். எத்தனை மணி? 6 மணிக்கு உள்ள போகணும் போகும். அது டைமுக்கு மாலை 6 நேரம் போயிரும். அதுக்கு டைம் விளங்கிருச்சா? எல்லாம் ப்ரீ பிளான். சோ இது ஒரு மிக முக்கியமான சான்ஸ். தலைப்பறையில இருந்தவங்களுக்கு உங்க புள்ளிட பொறுமையை பழக்கணுமா, நீங்க பழகணுமா? பழகிட்டு வாங்க இஹ்லாஸா. அது உங்களுக்கு பழக்கமா போயிரும். ரமதான் உங்களுக்கு ஒரு பழக்கத்தை தரும். இதுக்கு பிறகு 11 மாசத்துக்கு அது கேடயமா நிக்கும். உங்களை கோவப்படுத்திட்டு வரப்போக்கல நீங்க எடுத்த ட்ரைனிங் உங்களுக்கு உதவும். ஆர்மி ட்ரைனிங் என்று சொல்லுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, வேர்ல்டுல ஒரு மனிதன் வேலை செஞ்சா சம்பளம் கொடுப்பாங்க. அதான உலக தியரி. பொதுவா ஆர்மிக்கு மட்டும் வேலை இல்லாம சம்பளம் கிடைக்கும். எதுக்கு தெரியுமா? ராணுவத்துக்கு. அவங்க சாப்பிடறதுக்கும் எக்ஸசைஸ் பண்றதுக்குமே அவங்களுக்கு சம்பளம் போகும். ஏன்டா? யுத்தம் ஒன்று வந்தாதான் அவங்களுக்கு வேலை. 20 வருஷத்துக்கு யுத்தம் இல்லைன்னா 20 வருஷத்துக்கு சேலரி போகும். ஏன் போகும் தெரியுமா? அந்த 20 வருஷமா அவங்களோட உடலை செய்யறதுக்கு அதை எடுத்து ட்ரைனிங் பண்ணி இது பண்ணி இப்படிதாக்கி எல்லாம் ட்ரைனிங். ஏதாவது நடந்தா அந்த ட்ரைனிங்க்கு சம்பளம் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் எடுத்த ஒரு ஆர்மியையும் சாதாரண ஒரு மனிதனை வச்சுட்டு ஓட சொல்லி பார்ப்போம். அவன் தண்ணி இல்லாம இருப்பான், காட்டுக்குள்ளே ஊழ்ந்து போவான், பசியிலே நிப்பான், மயங்கி விட மாட்டான். அந்த ட்ரைனிங் எடுக்காத ஒரு ஆள் கொஞ்சம் தூரம் போற நேரம் மயங்கி விழுந்துருவான். என்னப்பா டிஃபரெண்டா? அவன் ட்ரெயின், இவன் ட்ரெயின் இல்ல. அதே மாதிரி உங்க புள்ளைக்கு அடுத்த 11 மந்த்துக்குரிய ட்ரைனிங், உங்களுக்கு அடுத்த 11 மந்த்துக்குரிய ட்ரைனிங் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. முழு வேர்ல்டுக்கும் நடத்தப்படுகிற கோர்ஸ். காட்டோவிட்ல ஒரு கோர்ஸ் அறிமுகப்படுத்தினா அது காட்டோவிட்ல மட்டும்தான். கம்பா மாவட்டத்துக்கு அறிமுகப்படுத்தினா கம்பா மாவட்டத்துக்கு மட்டும்தான். வேர்ல்டுக்கே கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்றது திருக்குர்ஆன். சோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பசியில வைத்து அல்லாஹ் அந்த நேரத்தை கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் அல்லாஹ் டிசைன் பண்ணி வச்சிருக்கான் முழு வேர்ல்டுக்கு. ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸ். யார் அந்த மாதத்தை அடைகிறார் ஒரு நோன்பு பிடிக்கட்டும். அந்த மாதத்தை அடைகிற நேரமே நம்ம கோர்ஸுக்குள்ள போறோம். வலி துக்கபிருல்லாஹ் அலா மா ஹதாக் வலி துக்மிலுல் இத்தத. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க இத்தத்தை பூர்த்தி செய்யணும். இதாண்டா எண்ணிக்கை கவுண்டிங் நீங்க பூர்த்தி செய்யறதுக்கு தான் உங்களுக்கு இத்தனை நாள் தந்திருக்கிறோம். சோ இது என்னமோ ஒரு எண்ணிக்கை உண்டு. இந்த பூர்த்தி செஞ்சா உங்களுக்கு பெரிய நன்மை இருக்குது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான் வலி துக்மிலுல் இத்தா. நீங்க இத்தாவை பூர்த்தி செய்யணும் என்பது. அதனால அன்பு சகோதரர்களே, அஷ்யாமு ஜுன்னா. சோ நோன்பு என்பது ஒரு கேடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள பொறுத்தளவுல அவங்க நோன்பு பிடிப்பாங்க, ஆனா அவங்க தப்பான பேசுறதை விட மாட்டாங்க, தவறான நடவடிக்கை விட மாட்டாங்க, தப்பான ஈடுபடுறதை விட மாட்டாங்க. அவங்க நாக்கு சும்மாவே பேசிட்டு இருக்கும், கெட்டதெல்லாம் சிந்திச்சிட்டு இருக்கும். அல்லாஹ்வுக்கு அவர்கிட்ட எந்த தேவையும் இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மனுஷர் பட்டினிலே நிற்கிறார், நல்ல காரியம் வரவே இல்லை, உனக்கு என்ன தேவைடா அல்லாஹ் உன்னை பட்டினில போட? அந்த தேவை இல்லை. இந்த பட்டினி ஏன் தெரியுமா? அந்த பட்டினி ஒரு இண்டிகேஷன், சிக்னல். கோபம் வரப்போக்கல நோன்பு பசியில நிக்கிறேன், பேசினா நோன்பு முறிஞ்சிரும், வேணாம். இந்த இண்டிகேஷன் அந்த மைண்டுக்குள்ள 30 டேஸ் 29 டேஸ் போகுது. நோ, என் நோம்பு முறிஞ்சிரும்பா, நான் உனக்கு அடிச்சா நோம்பு முறிஞ்சிரும்பா, நான் உனக்கு திட்டினா நோம்பு முறிஞ்சிரும்பா. இது போய் 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 எங்களை பதமாக்க போகுது. அஸ்ஸியாமு ஜுன்னா. அன்பிற்குரியவர்களே, சியாமு என்பது, நோம்பு என்பது ஜுன்னா, அது ஒரு கேடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி முஸ்லிம்ல இந்த செய்தி வருகிறது. அபூ ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அபூ ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் மன் ஸாமயும், ஒரே ஒரு நாள், ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாள் நோன்பு பிடிச்சா, பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நார், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்தை விட்டும் அவருடைய முகத்தை 70 ஹரீஃபா 70 ஆண்டுகள் தூர தள்ளுகிறார். அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரே ஒரு நாள் நோன்பு பிடிச்சா நிஜமா அல்லாஹ்வுடைய பாதையில 70 வருஷம் நரகத்துல இருந்து அல்லாஹ் அவரை வந்து தூர தள்ளுறான். 70 வருஷம் தூர தள்ளன என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இங்க இருந்து அந்த கதவுக்கு போறதுக்கு 10 நிமிஷம் எடுக்குது, 10 நிமிஷம் எடுக்குது. என்ன வந்து ஒரு ஆள் சந்திக்கிறார், சந்திக்கிற நேரத்தில் அது 15 நிமிஷமா மாறும். என்ன வந்து இன்னொரு ஆள் சந்திக்கிறார், அது 20 நிமிஷமா போகும். நான் அங்க போற தூரம், அதாவது நேரம் இதாகும். அல்லாஹ் 70 ஆண்டுகள் தூரமாக்குறான்டா. நரகத்துக்கு இப்ப போறவர் லேட்டா போவார்.
இன்னும் டிலே டிலே டிலே. நரகத்துக்கு போனா பிரச்சனை, நரகத்துக்கு போறதை டிலே பண்ணது விளங்குதா உங்களுக்கு சொல்றது? அதாவது உங்களை சொர்க்கத்தின் பக்கம் திருப்புதன் அர்த்தம். இன்னொரு பக்கத்துல நரகத்துக்கு போ டிலே ஆக்குதுண்டா, அது சொர்க்கத்தின் பக்கம் எடுக்குது. அன்பிக்கினியவர்களே, நாம் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கோம். உங்களுடைய பிள்ளைகள் நீங்க எல்லாம் குடும்பமா யோசிச்சு பாருங்க. ஒருவர் ஜென்னாவுல ஒருவர் ஜஹன்னத்துல இருந்த எப்படி நீங்க ஆசையை கட் பண்ணி கேரும் காதால கேட்காதீங்க. நீங்க ஆசையா வளர்க்கிறவங்க புள்ள, நீங்க இறக்கமா இருக்கிறவங்க புள்ள, அவர் நரகத்துல இருந்து துடிக்கிறது உங்களால பார்க்க இயலுமா? அல்லது உங்க மகன் ஜென்னாவுல இருந்து நீங்க நரகத்துல துடிக்கிறத பார்க்க இயலுமா? குவன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்க குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். அதனால் அன்பிக்கினியவர்களே, இந்த இடத்துல முக்கியமா நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நோன்பு காரணமா அமையுது. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரமதான்ல நரக விடுதலைகளை கொடுக்கிறான். சோ அது ஒரு நிறைய ஹதீஸ்கள் வருகிறது. நம்முடைய குடும்பமே நரகத்திலிருந்து விடுதலையாக வேண்டிய ஒரு மாதமாக அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் அந்த அதிபயங்கரமான நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று கேட்கிற அளவுக்கு, அல்லாஹ்விடம் நிறைய நாம் கேட்கிற அளவுக்கு இந்த மாதம் நமக்கு அமையன். அன்பிக்கினியவர்களே, அப்படி என்றால் ஒரு முபாரக்கான மாதம் நம்மளை நோக்கி வருகிறது என்று சொன்னால் அதை வரவேற்கிற கல்போடு நாம் இருக்கணும். வெறுமனம் பாடல் படித்து அஹ்லன் வ ஸஹ்லன் வ மர்ஹபன் ரமதான் வாங்க அஹ்லன் வ ஸஹ்லன் என்று சொன்னதுக்கு, எல்லாரும் நின்று கசீதா படிக்கிறோம் கையை தூக்கி படிச்சதுக்கு ரமதானை வரவேற்பதாக ஆகாது. ரமதான் என்பது அது கல்போடு சேர்ந்தது. எல்லாத்துக்கும் மேலாக காமு குசாலா, அதாவது அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள். நம்ம எல்லோரும் தொழுகிறோம், ஆனால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையான்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. ரமதான் அதுவும் முக்கியமாக அந்த தொழுகைகளுக்கு நிறைய நன்மை வரக்கூடிய அந்த ரமதான்ல தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணும். ஒரு நாள் பள்ளியில் ஒருவர் வருகிறார், அவர் தொழுகிறார். தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உங்க மேல சலாம் உண்டாகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வலைக்கும் சலாம். சொல்லி போட்டு சொன்னாங்க இன்னக்க லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீங்க தொழலமா, நீங்க போய் தொழுங்க. திரும்ப வந்தா யா ரசூலல்லாஹ் நான் தொழுதுட்டேனா, இன்னக்க லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீங்க தொழல, நீங்க போய் தொழுங்க. திரும்ப வருகிறார், யா ரசூலல்லாஹ் இப்ப நான் தொழுதேனா, இன்னக்க லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி. 3 முறை ஒருவரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க பிழை. ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு பிழையை சொல்லி கொடுக்கல தெரியுமா? அவர் திருத்துறாரான்னு ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அவரால் திருத்த முடியல. பிறகு ரசூலுல்லாஹ் திருத்தி கொடுக்கறாங்க. அன்பிக்கினியவர்களே, நான் உங்களிடம் சொல்லுகிறேன், நாம் தொழுகிற தொழுகையில நாம் எல்லாரும் கல்பால என்ன நினைச்சிட்டோம்டா, we are perfect, we done, நாங்க தொழுந்துட்டோம், நாங்க நோம்பு பிடிச்சிட்டோம், நாங்க ஜன்னாக்கு குவாலிஃபைட் ஆயிட்டோம், எல்லாம் முடிஞ்சு. உங்க புள்ள எக்ஸாமுக்கு எழுதுறது, எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்து சொல்லும் எக்ஸாம் ஈஸிமா. அந்த புள்ளையோட மனசு என்ன தெரியுமா, 100க்கு 100. பேப்பர் வந்த பிறகு 100க்கு 50. எனக்கு எப்படிமா இந்த 50 பிழையாச்சு? அப்பதான் அந்த புள்ள துடிக்கும். நான் எதிர்பார்க்கல. அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் 100 தொழுகைகளை 25 தான் பாஸ்ண்டா, 75 ஃபெயில்ண்டா. எப்படி 100ல 75 பாஸ் 25 ஃபெயில்ண்டா பரவாயில்ல. அதனால எல்லோரும் நம்ம நினைக்கிறோம் நம்ம தொழுதுட்டோம் என்று. இதுல தொழுகைகளை கபூலாக்கப்பட்டது பாத்திலாக்கப்பட்டது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஹதீஸ். நீங்க நினைச்சிடாதீங்க தொழுதை எல்லா தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. குர்ஆன் சுன்னாவோட தொழுதாலும் உங்களுடைய கல்வி, என்னுடைய கல்வி இஹ்லாஸோட இல்லாவிட்டால் அல்லது அது தொழாவிட்டால் அந்த தொழுகை வேஸ்ட். தொழுகையை வீணாக்கக்கூடிய ஒரு கண்டிஷனை குர்ஆன் சொல்லுது. நீங்க அல்லாஹ் அக்பர் என்று சோம்பேறித்தனம் உங்க கல்வில லேசா இருந்தா அது நிஃபாக்குடைய தொழுகை குர்ஆன் சொல்லுது. முனாஃபிக்கள் தொழுவார்கள் அல்லாஹ் அக்பர், காமு குசாலா, அவர்கள் சோம்பேறியாக நிற்பார்கள். அந்த தொழுகை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணுகிறார். கொஞ்சமாவது சோம்பேறித்தனம் வந்தா, ரப்புக்கு முன்னாடி நிக்கிறோம் என்ற உணர்வு வராவிட்டால், ரப்புக்கு ஷுக்ர் செய்கிறோம் என்ற உணர்வு வராவிட்டால், முனாகஷா முனாஜா, நாங்க அல்லாஹ்வோட பேசக்கூடியது, அல்லாஹ் எங்களோட பதில் தரக்கூடியது. சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தினி அப்தி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் பதில் தருகிறான். நானும் அல்லாஹ்வும் பேசுறோம் என்ற உணர்வோட தொழுதால் அது தொழுகை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், மத்த எல்லாம் அஸ்கர் சின்னதா போயிரும். அல்லாஹ் அக்பர் கேக் கடுப்புல இப்ப கேக் பெருசா போச்சு. அல்லாஹ் பெரியவன் என்றதை நாங்க வெறும் அரபுல சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். ஓஹோ, இன்றைக்கு பெட்டிஸ் 20 செஞ்சா போதும். பெட்டிஸ் 20 என்பது பெருசாகி அல்லாஹ் அக்பர் என்பது, அல்லாஹ் அக்பர் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். அது சின்னது, அது சின்னது, அது சின்னது, இது சின்னது, இது சின்னது. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத். மலக்குமார்களை பார்த்து நாம் சலாம் சொல்லி முடிக்கிறோம். முடித்த பிறகு சொல்லுகிறோம் முடிஞ்சு, இப்ப கொண்டு வாங்க, இப்ப கொண்டு வாங்க, இப்ப அதை செய்வோம். அல்லாஹ் பெரியவன் என்றா அஸான்ல என்ன? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். எல்லா வேலையும் விடுங்கப்பா, அல்லாஹ் பெரியவனாம். அங்க போங்க. அல்லாஹ் பெரியவனுக்கு நீங்க என்ன கௌரவம் கொடுக்கறீங்க? உங்க கல்வில அல்லாஹ் பெரியவன் என்ன மரியாதை கொடுக்கறீங்க? அல்லாஹ் பெரியவன் என்பதை நீங்க எப்படி வாழ வைக்கிறீங்க?
அதற்கேற்ப அல்லாஹ் நம்மளோட நடந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், ரமலான் என்பது அந்த நோன்பு பிடிக்கிற நேரம் சில வேளை பலகீனப்பட்டு போகிற நாம் நம்மிடம் சோம்பேறித்தனம் குடிக்கொண்டால் சில வேளை வளமையாக இன்றைக்கு தொழுகிற குஷு அன்றைக்கு இல்லாமல் போயிடக்கூடாது. நாம் இரவிலே அதிக உணவுகளை எடுத்து அந்த நடு நிசையிலே நாம் தொழுகிற நேரத்திலே நம்மிடம் அல்லாஹ்வோடு நாம் பேசுகிற நேரம் கண் கலங்காமல் கல்புகள் கரையாமல் நம்முடைய கூடிய சாப்பாடால் கொட்டாவிக்கு மேல் கொட்டாவி போற நிலைமைக்கு நாம் நம்மளை தள்ளக்கூடாது. பெருமானார் அவ்வளவு நன்மைகள் செய்தவர், அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பு கிடைத்தவர். அவர் இருக கட்டி புடவை இருக கட்டி தன் தொழுகையில் ஈடுபடுவார், நிறைய தர்மங்கள் கொடுப்பார், தன் குடும்பத்தை எழுப்பாட்டுவார். தூங்குற நாள் அல்ல, விழிக்கிற நாள் என்று சொல்லுவார் என்றால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாதத்துக்கு நம்முடைய கல்வை இப்பொழுது ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதத்தை நாம் விரைவில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அடைவதற்கு பாக்கியத்தை தந்தால், அன்பு சகோதரர்களே, பேசுற நான் கேட்கிற நீங்கள் எல்லோரும் அடைவோமா என்று தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு ஜனாசாவுடைய போட்டோவை அனுப்பினார்கள். ஜனாசாவுடைய போட்டோவை அனுப்பினார்கள். இவரை தெரியுமா? அந்த போட்டோவோட சேர்த்து என்னோட எடுத்து ஒரு போட்டோவை அனுப்பினார்கள். அந்த ஜனாசா அவரும் சின்ன ஒரு மகன் 2 பேரும் நிக்கிற போட்டோ, அதோட இன்னொரு போட்டோ அனுப்பினார்கள். அது என்னோட எடுத்த போட்டோ தான், அவரும் அவருடைய மகனும். அவர் மகனுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கு, அவ்வளவு சின்னது, அல்லது ஒரு 4 வருஷம் இருக்கு. அந்த மகனோட அந்த போட்டோவோட கீழே அனுப்புறாங்க ஜனாசா போட்டோ. என்னன்னு பார்த்தா அதுக்கு 2 கிழமைக்கு முன்னாடி அந்த மஸ்ஜிதுக்கு போன நேரம் நான் குத்துபாவை முடித்த பிறகு மகனோட வந்து நின்று என்னோட போட்டோ எடுத்தார். அந்த போட்டோ எடுத்து 2 கிழமை அடுத்த ஜும்மா வருவதற்கு முன்னாடி அவர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். அவருடைய குடும்பத்தார் இவருக்கு துஆ செய்யுங்கள் என்று அனுப்பியிருந்தார்கள். நான் பார்த்து அதிர்ந்து போனேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு 2 கிழமைக்கு முன்னாடி அவர் மௌத்தாவது தெரிந்திருந்தால் நிச்சயமா என்னோட அவர் போட்டோ எடுத்திருக்க மாட்டார். ஏனென்றால் மரணம் இவ்வளவு விரைந்து வரும் என்று அவருக்கு தெரியாது. அன்பு சகோதரர்களை, நேற்று ஒரு சகோதரனிடம் கோல் அடித்தார். இவர் கோல் அடித்து நீங்க சொன்னீங்க நினைக்கிறேன். அதாவது நாம் ஒரு சகோதரர் மௌத்தான கதையை சொன்னார். இவர் அல்லது இன்னொரு சகோதரர் சொன்னார். என்னன்னு கேட்டேன். அதாவது இன்றைக்கு ஒரு 2 மாதங்கள் இருக்கும் அல்லது ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி நாம எல்லாம் ஒரு பகல் உணவு எடுத்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு முசலியில அந்த வீட்டுக்கு சாப்பாடுக்கு வந்தவர் அவர் மௌத்தாகி விட்டார். ஒரு இளைஞன் அட்வான்ஸ் லெவலுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர் எடுத்து, அதாவது அந்த அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட் எங்களோட நின்று பேசினவர் உங்களுக்கு ஞாபகமான்னு கேட்டார். அவர் மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தாகிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து சாப்பிட்டவர்கள் பிரியாவிடை கொடுக்கப்படுகிற நேரம் 2 கிழமைக்கு முன்னாடி நின்றவர்கள் இப்படி எக்கச்சக்கமாக கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். இந்த வாழ்க்கை நாம் வாழ வந்த வாழ்க்கை அல்ல. வல்லாஹி சொல்கிறேன், எங்களால் கபருக்கு நடந்து போக முடியாது. எங்களை தோளில் சுமந்து இந்த சகோதரர்கள் கொண்டு போய் வைக்க போறார்கள் என்றால் இது மிக அவசரமாக நடக்க போகிறது. இதுக்கு மிச்ச நேரம் இல்லை, மிச்ச காலங்கள் இல்லை. மிகவும் அவசரமாக இந்த பூமியை விட்டு நாம் போக போகிறோம், ரப்பை சந்திக்க போகிறோம் என்றால் அதற்கு முன்னாடி நாம் நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ரமலான் வருகிறது. அல்லாஹ் ரமலானை நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அல்லாஹ் எங்களில் எத்தனை பேருக்கு அதை நசீபாக்குவான் என்று தெரியாது. அதனால் சொல்லுகிறேன், இது நம்முடைய கடைசி ரமலானாக இருந்தால் என்ற உணர்வோடு ரமலானை வரவேற்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே ஜனாசாவுடைய அறிவிப்புகள் எப்படி கேட்கிறதோ, நீங்கள் இன்றைக்கு போன்ல இன்னார் மௌத்தாகிட்டார் இன்னார் மௌத்தாகிட்டார் என்று பார்க்கிறீங்களோ, வல்லாஹி ஒரு நாள் வரும் அன்றைக்கு போன்களில் உங்க பேர் வரும். அதை கேட்க நீங்க நிக்க மாட்டீங்க. அன்றைக்கு போன்களில் என் பேர் வரும், இவர் மரணித்து விட்டார் என்று. அன்றைக்கு நான் இருக்க மாட்டேன். இன்றைக்கு எப்படி இன்னொரு சகோதரோ அதே இடத்துக்கு நான் இன்னொரு நாள் வரப்போகிறேன், இன்னொரு நாள் நீங்கள் வரப்போகிறீர்கள். அப்படி என்றால் இந்த கல்வியை தூய்மைப்படுத்தி இந்த உம்மத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து, நம்முடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து, நம்முடைய ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து, நம்முடைய பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு, நாம் மனம் நோகடித்திருந்தால் அவர்களிடம் போய் பாவ மன்னிப்பு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு நாம் தூய்மையானவர்களாக இந்த ரமலானை அடைவதற்கு, நம்முடைய கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுடைய கையை பிடித்து, இது ஹதீஸ் நான் சொல்லுவது, ரசூலுல்லாஹ் சொன்னார், அஹ்லுன் நிசா ஜன்னத்துக்குரிய பெண் யார் தெரியுமா? தான் பிழை செய்திருந்தாலும், தன் கணவன் பிழை செய்திருந்தாலும், கணவன் பிழை செய்திருந்தாலும், தான் பிழை செய்திருந்தாலும், மொழி மத்தன் ஹதீஸில் வருகிறது, கணவன் பிழை செய்திருந்தாலும் அவர் கையை பிடித்துக் கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களிடம் இந்த இரவிலே திருப்தி அடைய மாட்டேன், நீங்கள் என்னை மன்னிக்காவிட்டால் நீங்கள் என்னை மன்னியுங்கள் என்று அவர் பிழை செய்தாலும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அட்வான்ஸா தன் கணவனை தனக்கு பிழை செய்தாலும் அந்த பிழையை போய் இவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு முந்திய பெண் சொர்க்கவாசி என்றாங்க ரசூலுல்லாஹ், சொர்க்கவாசி என்றாங்க. அதனால் கணவன்மாரோட பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டு, அவர்களை கையை பிடித்துக் கொண்டு, அவருடைய மன்னிப்பு கேட்டு, அவருடைய கல்புகளுக்கு ஆதலை கொடுத்துக் கொண்டு, நான் ஏதாவது தெரியாமல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் நரகத்திலே அதிகமான பெண்களை கண்டேன், அவர்கள் செய்த குற்றத்தில் கொண்டுதான் உங்களிடம் எந்த நலவையும் காணவில்லை என்று அத்தனை நலவையும் கண்டு ஒரே நிமிடத்தில் சொல்லிவிடக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். ஹைரோ ஒரு டொட்டு கூட காணல் என்னவாங்க, அது அவர்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்திரும். அதனால் குடும்பத்திலே பக்கத்தில் வீட்டில் யாருக்காவது பிரச்சனையா, அவர்களோடு உங்க குடும்ப உறவுகளோடு யாராவது இருக்கிறார், மன்னிப்பு கேட்டு இந்த ரமலானை கண்ணியமான முறையில் நாங்கள் வரவேற்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னை உங்களையும்
ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.